இது வீடா இல்ல அரண்மனையா? யார் நீங்க? அது நான் வந்து கேர்டேக்கர் வேலைக்காக நான் இங்க வந்திருக்கேன். நீங்க உட்காருங்க, நான் ஆரவ் தம்பியை கூட்டிட்டு வரேன். ம். உட்காருங்க. தேங்க்யூ. இஷா அண்ணி இந்த மாளிகையில இருந்தாங்க? எந்த பொருள் சரியா வேலை செய்யலையோ அதை மாத்திரது தான் நல்லது. உடஞ்ச பொருள் எப்பவுமே நம்மளுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும், வேற எதையுமே நமக்கு கொடுக்காது. ஹவு டேட் ஷி? இவ என்னையே கிண்டல் பண்றாளா? இவர் தான் ஆரவ் தம்பி. இவரை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஓ அப்படியா? ஹலோ சார், ஐ எம் காவியா. சரி, நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ஐ மீன், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? எனக்கு என்னோட ப்ளூ சாக்ஸ் கிடைக்கல, அதை தேடி கண்டுபிடிச்சு தரியா? ம், வித்தியாசமானவனா இருக்கா, என்ன போய் சாக்ஸ் தேட சொல்றான்? நான் இங்க இருக்கிறதுக்கு காரணம் நான் கிடையாது, நீதான். என்ன மன்னிப்பு கேட்க வச்சு என் அப்பா முன்னாடி நீ ஹீரோ ஆகலான்னு பாக்குறல, அது என்னைக்கும் நடக்காது. நாங்க ஏழைங்க ரொம்ப கஷ்டப்படுறோன்ற டிராமால என்கிட்ட பலிக்காது, புரியுதா? டிராமாவா? இதெல்லாம் உனக்கு டிராமாவா தெரியுதா? ஆமா, உனக்கு கஷ்டம்னா என்ன, ஏழ்மைனா என்னங்கிறது தெரியுமா? அது சரி, உனக்கு ஒரு பொண்ணை பத்தி அப்படி என்ன தெரியும்? உனக்கு வேண்டியவங்க உனக்கு துரோகம் பண்ணா எப்படி இருக்கும்? ஏழ்மை என்னைக்குமே சந்தோஷமா வாழ்றதுக்கான சுதந்திரத்தை பறிக்காதுல்ல. ஆனா என்கிட்ட இருந்த நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை ஒரே அடியா பறிச்சுட்டாங்க. कैसी है ये दास्तां, ये दास्तां। மன்னிப்பு கேட்க கூடாது சபதம் எடுத்திருக்கா போல இருக்கு, அப்படியே நம்ம ஐயா மாதிரி. என்ன ஆனாலும் சரி, அவ ஐயா கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும். என்ன சூரஜ் என்ன, எவ்வளவு நேரமா போன் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா என் போனை கட் பண்ணிட்டே இருக்கீங்க? போனை விட்டுறா, மண்டை குழம்பி போயிருக்கு. என்னோட போன் இல்ல 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 இல்ல, வாய்ப்பே இல்ல. ஹலோ ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல் ரூம், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும் சொல்லுங்க. என்ன இங்க யாரோ கடத்தி வச்சிருக்காங்க சார். நீ போலீஸ்க்கு போன் பண்ணியா? ஆமா, அது மட்டும் இல்லாம நீ வலுக்கட்டாயமா என்ன கடத்தி வச்சிருக்கன்னு கூட நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரமே போலீஸ் உன் வீட தேடி வருவாங்க. அட 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 அட, பிரமாதம். ராத்திரி ஃபுல்லா என் செல்ல புள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துட்டு வந்திருக்கான். முதல்ல இவனுக்கு ஆர்த்தி எடுங்க. நீ அட ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? தயவு செஞ்சு ஆரம்பிச்சிடாதீங்க. அட பையனை கொஞ்சம் நிம்மதியா தான் சாப்பிட விடுங்களேன். கண்டிப்பா அவன் சாப்பிடட்டும். நீ
நல்ல வேளை அவன் கொடுத்து வச்சவன். அதனாலதான் இவனை போலீஸ் தரன்னு எடுத்துட்டு போல. நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் இவன் பெரிய லெவல்ல போவான், ரொம்ப பெரிய லெவல்ல போவான். அப்ப போலீஸ் இவன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. நாம எல்லாரும் தலை குனிஞ்சு நிப்போம். இல்ல 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 இல்ல, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா போலீஸ் இந்த வீட்டுக்கு வந்தா என்ன ஆகும்னு? எங்க அப்பா மனசு எவ்வளவு கஷ்டப்படும் யோசிச்சியா? ஓ, அத நீ சொல்றியா? ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவ கழுத்துல தாலி கட்ட அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு நீ யோசிச்சு பாத்தியா? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ ரவுடி பிரம்மச்சாரி. ரொம்ப நாளைக்கு உண்மையை எங்க இருந்து மூடி மறைக்க முடியாது, புரியுதா? இப்ப நீ தயாரா இரு. போலீஸ் இங்க வந்ததுமே நீ ஏன் இப்படி வலுக்கட்டாயமா இங்க கட்டி வச்சிருக்கன்றத நான் சொல்ல போறேன். தேவையில்லாம நீ பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே இருக்கல. இப்பவே இந்த பிரச்சனையை என் வாழ்க்கையில எப்படி தூக்கி எறியறேன்னு நீ பாரு. இன்னைக்கு நீ எப்படியாவது உங்க அப்பா கிட்ட போய் தான் ஆகணும். அதுவும் இப்பவே, இந்த நிமிஷமே. இனிமே நீ இங்க இருக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இல்ல. போலீஸ் யார் வீட்டுக்கு வந்திருக்கு? இங்க யாராவது பொண்ணை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. ஓ, நீ இங்க தான் இருக்கியா? ஆமா, தீப்பெட்டிக்குள்ள இருக்கிற தீக்குச்சிங்க மாதிரி தான் இந்த ஏரியால இருக்கிற வீடெல்லாம். குசு குசுன்னு பேசினா கூட பக்கத்து வீட்டு கேட்கும். ஒருவேளை யாராவது பொண்ணை கடத்திருந்தா இந்நேரம் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு யாரும் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார். போன் இங்க இருந்தா வந்தது, கண்டிப்பா செக் பண்ணி தான் ஆகும். எனக்கு அப்பயே தெரியும். போலீஸ் இவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. மாசத்துல 15 நாள் இவன் போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருக்கான். போலீஸ் வந்திருக்காங்கன்னா இவன் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கான். இவன் பெரிய ரவுடி தானப்பா. ஏரியால ரவுடி இருந்தா இதெல்லாம் நம்ம பார்த்து தானே ஆகணும். இவங்க அப்பாக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் இவன் காத்துல பறக்க விட்டுட்டான். இன்ஸ்பெக்டர் சார், யாரு கிட்னாப் பண்ணாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்றேன்.